வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான். கிரியேட் பண்ணி நம்மளோட சேனல்ல கிரியேட் பண்ணி பழைய வீடியோக்கு வியூஸ் போற வைக்கிறது. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன் அதுக்கு. ஆனா நெறைய பேருக்கு வந்து எனக்கு குரோம் ப்ரௌசர்ல அந்த இடத்துல தெரியலக்கா. எனக்கு குரோம் ப்ரௌசர்ன்னு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுக்கா. அப்படிலாம் வந்து நெறைய பேர் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து YouTubeலயே எனக்கு அந்த மாரி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க சொல்லிக் குடுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. பழைய வீடியோக்கு வியூஸ் போக வைக்கலாம். நம்ம ஓல்டு வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இப்ப கூட வியூஸ் போக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வியூஸ் போகாததுக்கு இன்னும் மெயின் ரீசன் என்ன அப்டின்னா, நீங்க நெறைய வீடியோ போட்டிருப்பீங்க. சப்ஸ்கிரைபர் கம்மியா இருப்பாங்க. வீடியோ அதிகமா இருக்கும். அப்ப நீங்க ரீசென்ட்டா போயி பழைய வீடியோ ஓல்டு வீடியோலாம் இப்ப 4 வியூஸ், 5 வியூஸ், 6 வியூஸ்ல இதெல்லாம் போயிருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ சொல்றேன். இதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணியிருப்பீங்க. டெலீட் பண்ணுவீங்க. வீடியோ வியூஸ் போலன்னா அத டெலீட் பண்ணிடுவீங்க. நம்ம சேனல் தான் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த வீடியோலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. 4 வியூஸ், 5 வியூஸ் இதெல்லாம் போயிருக்கிறதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணி விட்டுட்டு, நம்ம இனிமேல் வீடியோ போடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தப்பு. எல்லாருக்குமே எஸ் சிம்பிள் வந்திருக்கும். எல்லா வீடியோக்கும் எஸ் சிம்பிள் வந்திருக்கும். அத நீங்க டெலீட் பண்றதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வியூஸும் உங்களுக்கு போகாது. ஒரு நாளைக்கு 2 வீடியோ, 3 வீடியோ இப்படிலாம் நீங்க டெலீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ், வீடியோ, லைவ் இந்த மாரி விஷயங்கள டெலீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வியூஸே போகாது. இன்னைக்கு என்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது நான் குரோம் ப்ரௌசர்ல போய் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ஆனா, அது நெறைய பேருக்கு எனக்கு தெரியலக்கான்னாங்க. YouTubeலயுமே இருக்கு. YouTubeல போய் நேரா நம்ம சேனலுக்கு போறோம். ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. அத கிளிக் பண்ண போறோம். உங்களோட பேரு. என்ன அப்படி இல்ல மெயினா முக்கியமா நீங்க என்ன செஞ்சுருக்கோம் 10 பிளேலிஸ்ட்னாலும் சரி, 15 பிளேலிஸ்ட்னாலும் சரி, நீங்க அத கிரியேட் பண்ணும்பொழுது ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அவ்வளோ வீடியோ கொண்டு வந்து அந்த பிளேலிஸ்ட்ல போடாதீங்க. ஷார்ட்ஸ், லைவ் இப்படி. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்ஸுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு, லைவுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு, வீடியோ வந்து கன்டென்ட் மாத்தி மாத்தி போடுவீங்க. இப்போ ஒரு டிராவல் வீடியோ, குக்கிங் வீடியோ, வில்லேஜ் வீடியோ அப்படி வந்து மாத்தி மாத்தி நீங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சுத்தி பார்க்குறது, வீடு சுத்தி பார்க்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய போடுவீங்க. அப்ப தனித்தனியா ஹோம் டூரு, வில்லேஜ் கன்டென்ட், வில்லேஜ் சமையல், குக்கிங் அப்படின்னு சொல்லி தனித்தனியா எத்தனை பிளேலிஸ்ட்னாலும் ஒரு சேனலுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா தனித்தனியா போடுங்க. மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு கூட மானிட்டேஷன் அப்ப இத கரெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு 15 வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு வில்லேஜ் கன்டென்ட்ன்னு வச்சுக்கோங்க. 15 வீடியோ அதில போட்டுறீங்க. போட்டுட்டு அத ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல போடலாம். சரிங்களா? அத லிங்க்க ஷேர் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டீங்கன்னா, அத தள்ளும்போது லைன்ல தள்ளும்போது இதில ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து பார்த்து நம்மளுக்கு அதுவும் வியூஸ் போக ஒரு 10 வியூஸ், 15 வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோல ஏதோ இருக்குன்னு சொல்லி யூடியூபே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால வியூஸ் போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பிளேலிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். வீடியோ நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். வீடியோ வந்து ஒரு 2 நிமிஷத்துல கிரியேட் பண்ணிடலாம் பிளேலிஸ்ட். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட இன்னொரு சேனல்ல வந்து யூடியூப் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த சேனல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேஜ்லேயுமே இருக்கும். நம்மளோட கீழே வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்மளோட லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா சேனல்லையும் நேராக யூடியூப் ஓப்பன் பண்ணி நேராக உள்ளே போயிருங்க. அதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் நியூ பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி வரும். இதில் நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ அந்த பேரை வந்து கொடுத்துருங்க. அது தமிழ்லனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் இதில் போட்டிருக்கேன். அதனால் ஷார்ட்ஸ் வீடியோன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ தமிழில், இங்கிலீஷில் எது எது தேவைப்படுதோ அந்த மாதிரி பேரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரைவேட்டுன்னு இருக்கும். அதை பப்ளிஷ் கொடுத்து ஆன் பண்ணி கிரியேட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். இது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது பப்ளிஷாக ஆகும். சரிங்களா? எல்லாருமே பார்க்குற மாதிரி வரும். இல்லைனா ப்ரைவேட்டில் தான் இருக்கும். அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம்னா ஆட் பிளேலிஸ்ட்டு கிரியேட் ஆகிட்டு இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் இதில் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு வந்து. இப்போ ஆட் வீடியோ அப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்துடணும். வெளில வந்துட்டு மறுபடியும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் 12 வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பிளேலிஸ்ட்டு இதில் கிரியேட் ஆன பிளேலிஸ்ட்டு இருக்குது இங்கே பாருங்கள். ஆனால் ஒரு வீடியோ இல்லை. இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஷார்ட்ஸை டச் பண்ணி அதில் எடிட் பென்சிலை கொடுத்து எடிட்டிங் பண்ணுவோம்ல அந்த எடிட்டிங்கை கொடுத்து இதில் பாருங்கள் கீழே தள்ளுனீங்கன்னா ஆடு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள். ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்கள். அந்த ஆடு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸு அப்படின்ட்டு இருக்கலா சர்ச்சுன்னு சொல்லி டிக்கு கொடுத்து கீழே வந்து டன்னுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு மேலே சேவ் கொடுத்துடணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வீடியோவும் சரி எல்லாமே சரி. இப்போ நான் இன்னொரு சேனலில் எவ்வளோ நான் பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு சேனல் என்னோட பெரிய சேனலில் வந்து நான் எவ்வளோ பிளேலிஸ்ட் இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ ஆட் ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோ தனியாக, லைவ் தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக அப்படி வந்து தனித்தனியாக போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வியூஸ் வந்து வீடு போகும். இன்னொரு சேனல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த சேனலில் உங்களுக்கு எத்தனை என்னோட பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறேன். இது என்னோட இன்னொரு சேனலு.
இதில் பாருங்கள் எத்தனை பிளேலிஸ்ட் நான் வச்சுருக்கேன். சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து லைனாக தள்ளும்பொழுது நம்மளோட பிளேலிஸ்ட்டு ஒரு பேஜில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இதில் பாருங்கள் வில்லேஜ் ஷார்ட்ஸு, நேசமணி டச் வியூவு, காடு வில்லேஜ் சுற்றி பார்ப்பது, ஹோம் டூரு, நேசமணி வில்லேஜ் லைஃபு, லைவு, ஷார்ட்ஸு, நேசமணி சமையல், இப்படியெல்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக உங்களோட வீடியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி 10, 15 பிளேலிஸ்ட்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது பிளேலிஸ்ட்டு கேட்கும். அதில் சேவ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு பிளேலிஸ்ட்டை டச் பண்ணும்போது எனக்கு டச் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள அத்தனை வீடியோவும் வரும். அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற வீடியோவை எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தாலும் சரி, ஆகாத சேனலாக பிளேலிஸ்ட்டு நிறைய பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் க்ரியேட் பண்ணி வைக்காதவங்களும் பண்ணுங்கள். சில வீடியோக்கும் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுக்கு கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டு வீடியோ போட்டு வீடியோ எடுத்தே நீங்கள் போட்டுருங்க. பழைய வீடியோ இருந்துச்சுன்னா நேராக வீடியோவுக்கு போங்க. எடிட்டிங் பென்சிலை கொடுத்து நான் சொன்னபடி அந்த வீடியோவை எடுத்து சேவ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் போக இதுவும் ஒரு வாய்ப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சேனலையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.